அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் வந்து டேம் 1ல் இயல் 1ல் எங்கள் தமிழ்ங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்க ஒன் வேர்ட்ஸ்க்கெலாம் ஆன்சர் பார்க்கலாம். பக்கம் 4ஆம் பக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் ஃபஸ்ட்டு நெறி என்னும் சொல்லின் பொருள் டேஸ், ஆன்சர் வந்து வழி. அடுத்து இரண்டாவது குறளாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, ஆன்சர் வந்து குறள் கூட்டல் ஆகும். அடுத்து மூன்றாவது வான் கூட்டல் ஒளி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், ஆன்சர் வந்து வானொலி. அடுத்து நயமறிக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க. முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள்னால் அந்த முதல் எழுத்து ஒன்று போல் இருக்கணும். எடுத்துக்காட்டு பாருங்கள், அருள் நெறி அதுவே. இதில் முதல் எழுத்து ஒன்று போல் முதல் எழுத்து ஒன்று போல் இருக்கா. அதே மாதிரி சொற்கள் நம்ம எங்கேருந்து எடுத்து எழுதணும், நமக்கு பாடல் கொடுத்துருக்காங்களா, இந்த பாடல்லேருந்து நம்ம என்ன செய்யணும், எடுத்து எழுதணும். ஸோ இதை பார்த்து எழுதிக்கோங்க. கொல்லா கொள்கை, முதல் எழுத்து கோ ஒன்று போல் இருக்குது, அதனால் இது மோனை சொற்கள். அடுத்து எல்லா என்றும், இதிலையும் முதல் எழுத்து ஒன்று போல் இருக்குது, அதனால் இது வந்து மோனை சொற்கள். அடுத்து இரண்டாவது பாருங்கள், எங்கள் தமிழ் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்கள். இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வர்றது வந்து எதுகை சொற்கள். பாருங்கள், கொல்லா எல்லா, இரண்டாம் எழுத்து என்ன இருக்குது, இல்லு இல், ஸோ இது வந்து எதுகை சொல். அடுத்து அன்பும் இன்பம், இதில் இரண்டாம் எழுத்து என்னது இருக்குது, இன், இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்துள்ளது, இதுவும் எதுகை சொற்கள். அடுத்து பாருங்கள், மூன்றாவது எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள். இறுதி வந்து ஒரே மாதிரி வரணும், ஸோ அந்த மாதிரி வர ஏபு சொற்கள் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. தரலாகும் குறளாகும் இம் இறுதி எழுத்து ஒன்று போல் வந்துள்ளது. புகழாது இகழாது தூ இறுதி எழுத்து ஒன்று போல் வந்துள்ளது. ஊக்கிவிடும் போக்கிவிடும் இம் ஒன்று போல் வந்துள்ளதா. ஸோ இதெல்லாமே ஏபு சொற்கள், எழுதிக்கோங்க. அடுத்து குருவினா தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை, ஆன்சர் நமக்கு 3ஆம் பக்கம் இருக்குது. 3வது பக்கம் நமக்கு பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கள், நமக்கு லாஸ்ட் 3வது பேரால பாருங்கள், நம் தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டு அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும். அந்த 2 லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அந்த லாஸ்ட்டு அந்த 3வது லைனில் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 லைன் அதை மட்டும் குறிச்சிக்கோங்க, அந்த 2 லைன் மட்டும். அடுத்து இரண்டாவது குருவினா பாருங்கள், தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை கூற சொல்லியிருக்காங்க. இயல்புகள் பார்த்திங்கன்னா நமக்கு பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்களா, அதில் 2வது லைன் பாருங்கள், தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார், தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். அந்த தமிழ் மொழியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேச மாட்டார் இருக்கா, அந்த 2 லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. குருவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிறுவினா எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக, ஆன்சர் நமக்கு 3வது பக்கம் இருக்குது. அதே தான் அந்த பாடலின் பொருளில் அந்த 3 பேரா இருக்குது பாருங்கள், அந்த 3 பேராமே ஃபுல்லாமே எழுதிக்கோங்க. சிறுவினாக்கான ஆன்சர். அடுத்து சிந்தனை வினா, கவிஞர் தமிழை ஏன் தேனுடன் ஒப்பிடுகிறார், ஆன்சர் இதை பார்த்து நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்துக்கான ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ.